2021 மக்களுடைய அன்பை பெற்று தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்று மக்களுக்கு என்ன திட்டங்கள் மூலம் செயல்படுத்தி அவர்களுடைய நல்வாழ்விற்கு அத்தனை திட்டங்களையும் இன்றைக்கு நடைமுறைப்படுத்துகின்ற முதலமைச்சராக நம்முடைய தளபதி அவர்கள் வலம் வந்து கொண்டிருக்கிறார் என்பதை நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டு இருக்கிறேன். ஒவ்வொரு திட்டங்களையும் மக்கள் பயனுள்ள திட்டங்கள், அந்த திட்டங்களுடைய பலன் இன்றைக்கு வாழ்கின்ற மக்களும் பெற வேண்டும். எதிர்காலத்தில் 50, 100, 200 ஆண்டுகளுக்கு பின்னாலே வருகின்ற நம்முடைய எதிர்கால சந்ததியும் பெற வேண்டும் என்று பார்த்து தான் நம்முடைய தளபதி அத்தனை திட்டங்களையும் அறிவித்ததோடு மட்டுமல்லாமல் செயல்படுத்தியதோடு மட்டுமல்லாமல் அந்த திட்டத்தினுடைய முழு பயனும் மக்களுடைய திருக்கரங்களில் கிடைக்கின்றனவா என்று தினந்தோறும் ஆய்வு செய்து அந்த பணியை நிறைவாக ஆற்றுகின்ற முதலமைச்சராக, இந்தியாவிலே தலை சிறந்த முதலமைச்சராக நம்முடைய தளபதி விளங்கிக் கொண்டிருக்கிறார் என்பதையும், அதிலும் எந்த சூழ்நிலையில் தமிழகத்திலிருந்து நம்முடைய மாநிலத்திலிருந்து வரிகள் மூலமாக, செஸ் மூலமாக மத்திய தொகுப்பிற்கு வரியாக சென்று கொண்டிருக்கிற நிலை, இது எல்லா மாநிலங்களும் மத்திய அரசுக்கு செலுத்துகின்ற ஒரு நிலை இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படி. அப்படி செலுத்துகின்ற பொழுது மீண்டும் அந்த நிதியை பகிர்ந்து அளிக்க வேண்டிய மத்திய அரசு தமிழகத்திற்கு 3 நிதிநிலை கமிஷன் மூலமாக நமக்கு வர வேண்டிய நிதி 40%. ஆனால் மத்திய அரசு, ஒன்றிய அரசு தந்ததோ 4% தான். ஆனால் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தமிழகத்தினுடைய, நம் மாநிலத்தினுடைய சொந்த நிதி ஆதாரத்தை கொண்டு அவர்கள் இங்கு அறிவிக்கப்பட்ட அத்தனை திட்டங்களையும் நிறைவேற்றுகின்ற முதலமைச்சராக, நீங்கள் மத்திய அரசு நிதியை தந்தாலும் சரி தராவிட்டாலும் சரி, எம் மக்களுக்கு எம் மாநிலத்திலிருந்து பெறப்படுகின்ற நிதியை மீண்டும் அம்மக்களுக்கு நான் பல்வேறு திட்டங்கள் மூலமாக கொண்டு போய் சேர்ப்பேன் என்ப சூளுரைத்து இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதையும், ஒரு நாடு வளம் பெற வேண்டும் என்று சொன்னால் தொழில் வளம் பெருக வேண்டும். தொழிற்சாலைகள் மிகுதியாக அந்த பகுதியில் நிறுவ வேண்டும். ஆனால் நம்முடைய தென் மாவட்டங்கள், தெற்கத்திய மாவட்டங்கள் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுகின்ற காரணத்தினால் அத்தனை தொழிற்சாலைகளும் சென்னை, அதனுடைய சுற்று வட்டார பகுதியிலையும் கோயம்புத்தூர் போன்ற நகரங்களில் தான் உருவாக்கப்படுகின்ற நிலை கடந்த காலங்களில் இருந்தது. இந்த தொழிற்சாலைகள் தமிழ்நாடு முழுவதும் பரவலாக்கப்பட வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு நமது தளபதி அவர்கள் வெளிநாடுகளுக்கு சென்று முதலீட்டாளர்களை இங்கு அழைத்து வந்து லட்சக்கணக்கான முதலீடுகளை தொழிற்சாலை தொடர்ந்து ஈர்த்து மதுரை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி போன்ற மாநிலங்களில் இன்றைக்கு பல்வேறு சிறு தொழிற்சாலை முதற்கொண்டு பெரிய கனரக தொழிற்சாலை மட்டும் உருவாக்குவதற்கு நடவடிக்கை எடுத்து லட்சக்கணக்கான கோடி ரூபாய்கள் இன்றைக்கு முதலீடாக பெறப்பட்டு நம்முடைய இளைஞர்கள் நம்முடைய மாவட்டத்திலே வேலைவாய்ப்பை பெறுகின்ற ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறார். முன்பெல்லாம் வெளிநாடுகளில், வெளி மாவட்டங்களுக்கு சென்றோ அல்லது வெளிநாடுகளுக்கு சென்றது வேலைவாய்ப்புகளை உருவாக்குகிற சூழல் இருந்தது. ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை. படித்த இளைஞர்கள், நம்முடைய இளைஞர்கள் நம் மாநிலத்திலே, நம்முடைய மாவட்டங்களை வேலைவாய்ப்பை பெறுகின்ற ஒரு நல்ல சூழல் உருவாக்கப்பட்டிருக்கு சொன்னால் அது நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் தளபதியுடைய தலைமையில்தான் சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது என்பதை நான் இங்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் பல்வேறு பிரச்சனைகளில் சிக்குண்டு கிடக்கிறது. அதன் பொதுச் செயலராக தனக்குத்தானே முகடும் சுட்டி கொண்ட எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலராக வந்தால் அனைத்து தேர்தலிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு என்று அவர் தலைமை கழகத்தில் தன்னுடைய அடிமைகளை வைத்து பேச வைத்ததன் காரணமாக அவர் பொறுப்பேற்ற காலத்திலிருந்து இன்று வரை 11 தேர்தல்களை பழனிசாமி சந்தித்து பெரும் தோல்வியை தான் அடைந்திருக்கிறார் என்பதனை நான் இங்கு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.